ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு. நம்ம அம்மாவோட ஸ்பெஷல். மீன் கொதிச்சிட்ருக்காங்க, எப்படி கொதிச்சிட்ருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். மீன் வறுவல் ரெடி பண்ணுறாங்க. மசாலாஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கிக்கிறாங்க. ஃபிஷ்ஷில் மேரினேஷனுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னென்ன மசாலா இது? வெங்காயம், தக்காளி, சீரகம், 4 சோம்பு, கொஞ்சம் பூண்டு, ஒரு 1/4 தக்காளி போட்டு அதை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சு. ஆக்சுவலாக இது குழம்புக்காக அரைச்சிங்களா இல்லை மீனுக்காக தான் அரைச்சிங்களா? இது வந்து மீன் வறுவல். இது குழம்புக்காக அரைச்சது தான். இதில் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்காக அரைச்சதுலேயே அவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த மிக்சரில் என்னென்ன இருக்குன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் 4 பல் சோம்பு, பூண்டு, அப்புறம் என்ன சொன்னீங்க? ஜீரகம் இதெல்லாம் இருக்குது. உப்பு போட்டு இப்போ தான் மசாலா ஆட் பண்ண போகிறாங்க. இது சும்மா அந்த குழம்பு மசாலாலே எடுத்து அவங்க ஆட் பண்ணியிருக்கிற மசாலா. கொஞ்சம் சால்ட்டு, குழம்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. குழம்பு ரெடி. சங்கரா மீன் குழம்பு. நம்ம லிட்டை போட்டுருவோம். மசாலாஸ் ஆட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஒரு டீஸ்பூன்லேயே பாதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செய்யுங்க, கடலூர் ஸ்பெஷல். சில்லி பவுடர், இதுவும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுவே காரமாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது என்னது? அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் போடலைனாலும் சும்மாவே போட்டாலே சூப்பராக தான் இருக்கும். அரிசி மாவுலாம் போடலைனாலும். மீனை பொறுத்து தான் டேஸ்ட். குழம்பு எடுத்து இறக்கியாச்சு. ஒரு தோசைக்கல்லில் போடுவாங்க. தோசைக்கல் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே மசாலாவை மிக்ஸ் பண்ணுவோம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டா, ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மசாலா ஒட்டிடும். இப்போ 15 மினிட்ஸ் இதை வச்சுருவோம். ஆனால் எங்கள் அம்மா வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோசைக்கல் ஆன் பண்ணிட்டாங்க. டைம் இல்லைங்க, முதல்ல வச்சு எடுத்து போட்டு செய்கிற அளவுக்கு பிஸி உமன் அவங்க. எடுத்தோமா டக்குன்னு முடிச்சோமான்னு முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. நம்ம குழம்பெல்லாம் விட்டுருவோம், இது வரைக்கும் பேசஞ்சு விட்டுருவோம். மீன் வறுவல் மட்டும் ஆட் பண்ணிப்போம், அப்படியே சொல்லிக்கலாம். மீன் நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு. தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டுட்டாங்க. அதுக்குள்ளே பால்கார் வேறு வெளியில் வந்துட்டார். பால் வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எண்ணெய் காயட்டும், மீனும் மேரினேட் ஆகட்டும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இட்ஸ் டைம் டு புட் த ஃபிஷ். மீனை போடலாம். மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு மறுபடியும் சொல்லுங்கள். சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், பூண்டு பல் 4, மிளகு 4, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போதும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பச்சரிசி மாவு 1/2 டீஸ்பூன்.
எல்லாம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு மீதி எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த ஸ்பூன் பார்த்தீங்கல்ல இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மீன் ஒரு பக்கம் வந்திருக்கு, மறுபக்கம் திருப்பி போடணும். இப்போது திருப்பியாச்சு. நான் கத்தியிலே திருப்பிடுவேன், அப்போ தான் மீன்லாம் உடையாமல் அழகாக வரும். அதனால் இந்த கத்தியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஆமாம், எத்தனை தோசை கலந்து வச்சாலும் வாங்கி வச்சாலும் திருப்பத்துக்கு காணா போட்டுருவாங்க. நம்ம கத்தி வச்சு பாருங்க. ஃபிஷ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சரியா? நல்லா வெந்துடுச்சு. எல்லா டேரக்ஷனையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுக்கணும். நல்லா வெடிக்குது. பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சங்கரா மீன் வறுவல், கடலூர் ஸ்பெஷல். மீன் குழம்பும் நல்லா ஆவி அடங்கிடுச்சு. மீன் குழம்பு ஆல்சோ ரெடி. நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீன் வறுவல் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.